ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பூஜா குமாரி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 45,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மணம். இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து திருமணம் 30 வயசுக்கு மேலே தான் வந்து திருமண பொருத்தம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுடைய அப்பா வந்து தவறிட்டதுனால இவங்களுக்கு இவ்வளோ வருடம் லேட் ஆகிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வந்து நல்ல ஒரு குணமாக இருக்கணும். ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட போதுங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களாம் திருமணமாகி அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து இவங்களோட தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சென்னையில் வந்து வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு மாடி வீடு தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய சொத்தெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா என்னோட தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும் அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தாங்க என்னுடைய கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிடெக் முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இவங்க லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் இவங்கள யாருமே சேர்த்துக்கல. ஸோ இவங்க ஹஸ்பண்டோட தாங்க நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு மறுபடியும் வேறொரு பெண்ணை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வேணான்னு இவங்க தனிமையில் தாங்க இருந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க. பட் இவங்களை வந்து சேர்த்திக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு வந்து ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2-3 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 2-3 லட்ச ரூபாய் கையிருப்பாக வச்சுருக்கிறதாவும், 20 சவரன் நகை வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.